ஹalleluya குட் மார்னிங். தேவனுடைய வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. அனுதின தியானம். நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாதானா, தேவன் எங்களோடு பேசுகிறார், தேவன் எங்களை பலப்படுத்துகிறார் என்று உங்களில் அநேகர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் செய்து தெரியப்படுத்துகிறது நிமித்தம் கர்த்தரை எவ்வளவோ துதிக்கிறோங்க. இன்னும் அதிக ஆசையோடு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்துட்டு இருக்கோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. இந்த காலையில உம்மோடு ஜெபிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை உணர்ந்து கொள்ள, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப கூட்டம் ஆலயங்கள்ல நடக்குது. உங்க சபையில உபவாச கூட்டம் நடக்கிறதா? வாரத்தின் நடுவே ஒரு நாள் உபவாச கூட்டம் நடக்குதா? வாரத்துக்கு இருமுறை உபவாசம் இருந்து ஜெபித்தால் தவிர, அக்காலத்து பரிசேயரை விட, பரிசேயரின் பக்தியை விட அதிகமா இருக்கணும்னா நம்ம இன்னும் அதிகமா இருக்கணும். 2 முறை கூட இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. இந்த வெள்ளிக்கிழமை சென்னையில கல்வரி சர்ச்ல இருந்து உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். இந்த உபவாச கூட்டம் ஒரு விசேஷமான உபவாச கூட்டமா இருக்கிறது. உங்களுக்கு தெலுங்கு மொழி தெரிந்தால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நீங்க நேர்ல வர முடியலன்னா லைவ் கொடுக்கிறோம், அதுல சேர்ந்து நீங்க ஜெபிக்கலாம். ஜெபம் மிகவும் முக்கியமானதுங்க. சில பிரச்சனைகளுக்கு விடுதலை, நாம எத்தனை முயற்சிகள் செய்தாலும் விடுதலை கிடைக்காத விஷயங்கள் இருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும், தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கும், கொடுமையான வியாதிகள் இருக்கும். அது நம்மை வாழவும் விடாது, சாகவும் விடாது என்ற நோய்கள் இருக்கு. இன்றைக்கு மனிதனின் சம்பாத்தியம் எல்லாம் மாத்திரைக்கே போய்விடுதுங்க. சில விஷயங்கள்ல, சில குடும்பங்கள்ல சில பயங்கரமான கொடூரமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். மற்ற தேசங்கள போல நம்ம தேசத்தில் கூட அநேகருக்கு திருமணமான பின்பு வர சின்ன பிரச்சனைகளுக்கும் வாயில வர ஒரே வார்த்தை, விவாகரத்து செய்யறேன், டைவர்ஸ் கொடுத்துறேன். முன்னாடி ஆண்கள் சொல்லுவாங்க, இப்ப பெண்களும் அதிகமா சொல்றாங்க, போட்டி போடுறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சில பெண்கள் இன்றைக்கு குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் இடத்துல போத விட்டு கேஸ் போடுவேன் என்று கேஸ் போட்டுக்கொண்டு மாதக்கணக்கில், வருஷ கணக்கில் கோட் பின்னாடி சுத்துறாங்களே தவிர சமாதானப்படுறதில்ல. எவ்வளவு கொடுமை பாருங்க. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னு வேதத்துல சொல்லியிருக்குல்ல. திருமணத்தன்று சொல்றாங்க இல்லையா? வாழ்க்கைன்னா பிரச்சனை இல்லாம இருக்குமா? சம்மதிக்காமல் இருவர் சேர்ந்து நடக்க முடியுமா? இருவரும் ஒரு மனசுல வரணும்னா ஆண்டவர் வேணுங்க. உங்க மனசு வேற, இன்னொருவரின் மனசு வேற, 2 பேர் மனசும் வேற வேற, நம்ம எல்லாரும் வேற வேற. நம்மை ஐக்கியப்படுத்துவது கிறிஸ்துவின் அன்பு ஒன்றுதான். கிறிஸ்துவின் அன்புனால நிரப்பப்படணும்னா நம்ம ஜெபமும் வேண்டுதலும் செய்யணும். உபவாச ஜெபத்தினாலே தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கொஞ்ச நாளா நான் உபவாச ஜெபத்தை பற்றி அநேகம் பேசுறேன். அண்ட் ஆல்நைட் பிரேயர்ஸும் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அநேகர் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை என்பது போல இருக்கு. உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கா? நான் எல்லா விஷயத்திலயும் நல்லா இருக்கேங்க, ஆனா இந்த கெட்ட பழக்கத்தை மட்டும் என்னால விட்டுவிட முடியல. இந்த விஷயத்துல என்னால மாற முடியல. இந்த விஷயத்துல எனக்கு விடுதலை இல்ல. இந்த விஷயத்துல எனக்கு வேலை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்ல எனக்கு. அநேகர் சொல்றாங்க. எத்தனையோ முயற்சி செய்யறோம், ஆனா பலன் இல்ல. ஜெபம் கூட செய்யறோம், அதுவும் நல்லதுதான். ஆனா ஏசாண்டவர் சொன்னாரு பாருங்க, மார்க்குவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எந்த வகையானது? குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், நோயினால வர பிரச்சனையா இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியின் விஷயமாக இருக்கலாம். நீங்க போராடி கொண்டு எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருந்த விஷயமா இருந்தாலும் சரி,
இவ்வகையானது இப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் கடினமான விஷயங்கள் மனித இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறாங்க. மாறமாட்டான், நான் மாறமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு கெஞ்சினாலும் மாறமாட்டாங்க. அவங்களால முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைவேறணும்னா, மாறாதவங்க மாறணும்னா, கடின இருதயங்கள் கரையணும்னா, பாவ கட்டுக்கள் அருந்து போகணும்னா, தீராத பிரச்சனைகளுக்கு பதில் வரணும்னா ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளணும். ஜபத்தினாலும், இன்னொரு வார்த்தை இருக்கு, உபவாசத்தினாலும். உபவாச ஜபம். சிலர் உபவாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. சிலர் ஜெபிப்பாங்க, உபவாசம் இருக்க மாட்டாங்க. உபவாச ஜபத்துல வல்லமை இருக்குங்க. உபவாசம் இருந்து நாம ஜெபிக்கும் போது பரலோகத்தின் கதவுகளை தட்டுகிறவங்களாக இருப்போம். அந்த உறுதியோடு நாம ஜெபிக்கும் போது, அந்த விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் போது, அந்த ஆவலோடு நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பாரு. 9 சீஷர்கள் சேர்ந்து ஒரு பிசாசை துரத்த முடியல. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையில அதை துரத்தினார். எங்களால ஏன் துரத்த முடியலன்னு ஆண்டவர் கேட்டபோது, உங்க 9 பேர்ல ஐக்கியம் இல்ல, முதல்ல ஜெபம் செய்யல, அது 2வது விசுவாசத்தை பயன்படுத்தல. எஸ், நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை வரணும்னா நாம ஒரு மனத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் நடக்கும் என்று விசுவாசிக்கணும். என்ன இந்த காலை வேளையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? அநேகம் பிரச்சனைகள் இருக்கா? எத்தனை முயற்சி செய்தாலும் ஒரு வேலை கிடைக்கவில்லை, எத்தனை முறை எழுதினாலும் எக்ஸாம் பாஸ் ஆகல, வெறுத்து போயிடுறேன்னு எத்தனையோ விஷயங்கள்ல இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்கங்க. Why can't you try Jesus? ஆண்டவரோட முயற்சி செய்து பாருங்க. உங்க சொந்த பலன், உங்க சொந்த ஞானத்தோடு நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. பணபலம் இருக்குன்னு, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குன்னு, ஏதேதோ உற்சாகப்படுத்துறவங்க இருக்கிறாங்கன்னு மனுஷங்களை நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல முறையிடுங்க, அவர் பதில கொடுப்பாரு. இவ்வகையானது நடக்கணும்னா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே. ரொம்ப வினோதங்க இன்றைக்கு ஜபம்னா, ஆண்டவரே இயேசுவே எனக்கு இது வேணும், இன்னும் இது எனக்கு கொடுக்கல, அவ்வளவுதான், ஆமென். அது இல்ல ஜபம். ஒரு வார்த்தையில செய்வதல்ல. அதுக்குன்னு இரவெல்லாம் உட்கார்ந்து ஆண்டவரே கொடுப்பீங்களா இல்லையா, கொடுங்க 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 கொடுங்கன்னு அன்றைக்கு பீலையாம போல என்ன போக சொல்றீங்களா, போ சொல்றீங்களா, போ சொல்றீங்களா, போ சொல்றீங்களான்னு வேணான்னு சொன்னா போட்டுமா போட்டுமா போட்டுமான்னு ஜெபிச்சார் இல்லையா? அப்படி சில விஷயங்களை நமக்கு தெரியும் அது தேவனின் சித்தம் அல்லன்னு. அது இன்னும் அதிக வேதனை நமக்கு கொடுக்கணும் தெரியும். ஆனா அதையே கேட்டுக்கொண்டு உட்கார்ந்துருப்போம். விசுவாசத்தோடு தேவனிடத்துல நீங்க எதை சொன்னாலும் செய்வா ஆண்டவரே, எது நன்மையோ எது தீமையோ எனக்கு தெரியப்படுத்துங்க. உபவாசம் இருப்பது ஏன்னு சொன்னா ஆண்டவரை மாற்றுவதற்கு இல்லைங்க, நீங்க மாறுவதற்காக. நீங்க உபவாசம் இருந்து அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்ல, நீங்க உங்க சரீரத்தை கட்டுக்குள்ள வைத்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக. ஏதோ நம்ம உபவாசம் இருந்தா ஆண்டவர் நம்ம மேல ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாருன்னு நினைக்க வேண்டாம். நீங்க உபவாசம் இருப்பதன் மூலம் உங்களை நீங்க வெறுத்து கொள்றீங்க. உங்க மனசுல ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறீங்க, ஒரு உறுதி வருது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை தான் வெறுத்து. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு பசியா இருக்கு, ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னு நீங்க அதை எதிர்க்கும் போது, தேவனுக்காக, தேவனுடைய பலத்திற்காக, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறதுனால உங்களுக்கு உங்க ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். வெறுமனை சாப்பிடாம இருப்பதும் தண்ணீர் குடிக்காம இருக்கிறதும் உபவாசம் இல்லைங்க. கறியும் ஸ்வீட்டும் சாப்பிடாம இருந்தா உபவாசம் இருந்தது போலதான் அதுவும் ஒரு வகையான உபவாசம்னு நிறைய பேர் சொல்றாங்க. எஸ், எத்தனை வகை உபவாசம் இருக்கோ அதை நீங்க வேதத்துல வாசிக்கலாம். உபவாசத்தின் வல்லமை என்று எங்களிடத்துல ஒரு சின்ன புத்தகம் இருக்கிறது, இவைகளை கூட நீங்க வாசிக்கலாம். ஆனா எவ்வகையான உபவாசம், எவ்வளவு நேரம் இருந்தோம், எத்தனை நாள் இருந்தோம் என்பதை விட எவ்வளவாய் நம்மை நாம் அர்ப்பணித்தோம், உபவாச ஜெபத்துல எவ்வளவாய் நம்மை நாம் தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டோம், எவ்வளவாய் நம்முடைய இருதயத்தை அவருடைய சந்நிதியில ஊற்றி விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது எதற்காவது தூரமா இருப்பது. உபவாசம் என்ற வார்த்தைக்கு ஆகாரத்துக்கு தூரமா இருப்பது. இன்றைக்கு அநேகர் உபவாசம் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஆனா செல்போனை மட்டும் கையில வச்சிட்டு இருப்பாங்க. உங்க மனசு டைவர்ட் ஆகலையா? உங்க எண்ணங்கள் சிதறி போகலையா? நீங்க உலகத்தோடு கூட கலந்து விடுறது இல்லையா?
உண்மையான உபவாசம் உங்க செல்போனை தூரமா வைப்பது, ஆஃப் பண்ணி வச்சிருது. உங்க பைபிளை கிட்ட வச்சுட்டு ஜெபிங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல என்ன வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் தருவார்னு காத்திருக்கணுங்க. அந்த வாக்குத்தத்தங்களை செல்போன்ல இருந்து அல்ல, பரிசுத்த வேதத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவாருங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை தள்ளி வைங்க. தேவனுக்காக இது வேண்டாம், நான் தேவனுடைய சமூகத்தை தெரிந்து கொள்வேன்றதுதான் உபவாசம். அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடினா எல்லாவற்றையும் தருவேன்னு சொன்னாரு. ஆகையால உங்களுக்கு அனுகூலமா இருக்கும்போது உபவாசம் இருப்பதல்ல, நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு உலகத்தோடு டிஸ்கனெக்ட் ஆகி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகும் ஆசையோடு நாம ஜெபித்தா பரலோகத்தின் வல்லமைய பூலோகத்துல நாம அனுபவிக்க முடியும். ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே இப்படிப்பட்டது முடியும். எப்படிப்பட்டது? அந்தகார வல்லமைகளிடத்திலிருந்து விடுதலை, பிசாசுகளின் போராட்டத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் வல்லமைகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையை பெறுகிற வல்லமை, அற்புத ஆச்சரிய காரியங்கள் பரிசுத்த ஆவியினால நம் வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா உபவாச ஜெபத்துல தேவனுடைய சந்நிதியில காத்திருக்கும் போது அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்று வர்றதுனால நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து ஜெபிக்கிறீங்களா? குடும்பமாக சேர்ந்து சில நிமிஷமாவது காலையில ஜெபிக்கிறீங்களா? சாயந்தரம் திரும்பவும் குடும்ப ஜெபத்துல உட்கார்றீங்களா? சாப்பாடு மேஜையின் இடத்துல உட்காரும் போது ஆண்டவரை துதித்து சாப்பிடுறீங்களா? தேவனுடைய சமூகத்துல வாரத்துக்கு குறைந்தது 2 முறை உபவாசம் இருந்து உங்க விஷயங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவனுக்காக காத்திருப்பதை உங்க வாழ்க்கையில நீங்க பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? பழக்கமாக செய்திருக்கிறீங்களா? ஆலயங்களில் நடக்கிற உபவாச ஜெபங்கள்ல கலந்து கொண்டு இருதயங்களை ஊற்றி தேவனிடத்துல ஜெபித்தா வாக்குத்தத்தங்களோடு நாம திரும்ப செல்ல முடியுங்க. தேவனுடைய ஆலயம் ஜெப ஆலயம் எனப்படும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய வீடு எல்லா ஜனதாருக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆலயங்கள்ல பாடல்களை விட அதிகமா ஜெபம் கேட்கப்படணும். ஆலயங்கள்ல பிரசங்கங்களை விட விண்ணப்ப ஜெபங்கள் தூபத்தை போல நம்முடைய ஆலயத்திலிருந்து தேவ சமூகத்துக்கு சென்றா நமக்குள்ள ஒரு எழுப்புதல், நம்முடைய சபையில ஒரு எழுப்புதல், உலகத்துக்கே நாம எழுப்புதல் உள்ள சாட்சிகளாக வாழ முடியுங்க. ஜெபத்துக்கு இன்றையிலிருந்து முக்கியத்துவத்தை கொடுங்க. எப்படி ஜெபிக்கணும்னு அநேகர் கேட்பாங்க. உங்க இஷ்டம். முழங்கால் போட்டு ஜெபிங்க, த பெஸ்ட். எழுந்து நின்று ஜெபிங்க, நல்லதுதான். கைகளை உயர்த்தி ஜெபிங்க, ரொம்ப நல்லது. கரங்களை கூப்பி ஜெபிங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நேரம் ஜெபித்தா உட்கார்ந்து ஜெபிங்க. எந்த விதத்துல நீங்க ஜெபிக்கிறீங்கன்றத ஆண்டவர் பார்க்க மாட்டார். உங்களுடைய ஜெபம் உடைந்த இருதயத்திலிருந்து வருகிறதா? உங்க ஜெபம் தூபத்தை போல அவருடைய சமூகத்துக்கு சேருதா? பரலோகத்துல உங்களுடைய குரல் கேட்கப்படும் அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா என்பது ரொம்ப முக்கியங்க. அதனால நம்ம ஏதோ ஜெபிச்சோன்னு நினைக்காம நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா என்று அவர் கொடுக்கிற பதிலுக்காக காத்திருக்கணும். அநேக முறை சொல்லியிருக்கேன், ஜெபம் முடிந்ததும் ஆமைன்னு சொல்லி கண்களை திறந்துடாதீங்க, எழுந்து போயிடாதீங்க. ஜெபம் முடிந்ததும் காத்திருங்க ஆண்டவருக்காக. ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜெபத்தின் பதில் என்ன? நிச்சயமா தேவன் நம் இருதயத்துக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை கொடுப்பாருங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஜெபம் முக்கியமானதுங்க. தலை வணங்குங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, எனக்கு நன்றி ஆண்டவரே. ஜெப வாழ்க்கை உள்ளவங்களா ஜெபிக்கிறவர்களாக ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு, சரீர இச்சைகளை மேற்கொள்ளுவதற்கு இந்த உலகத்துல நாங்க பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும்ன்ற விஷயத்தை உணர்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எங்கெங்க இருந்து இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெப ஆவியை தாங்கப்பா. சபையாக ஜெபித்து தேவனின் அற்புத காரியங்களை தேசத்துல உலகமெல்லாம் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்தை கொடுத்து நடத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நமக்கு செய்வாரு.
இந்த புதிய வருஷத்துல தனிப்பட்ட ஜெபத்துக்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுங்க. விட்டு விடாதீங்க. தேவனோடு உரையாடி கொண்டிருங்க. குடும்ப ஜெபம் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நலமானது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.